ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் டிங்கு பிங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளிகள் வாழ்ந்து வந்தது. அப்போது அந்த கிளிகளோட தானியங்களை எல்லாத்தையும் இந்த பெர்சி காக்கா தான் வந்து திருடிக்கிட்டு போகிறது ஒரு நாள் தெரிய வந்துடுது. உடனே இந்த பெர்சி காக்காவை இதுக்கப்புறம் இந்த பக்கமே வந்தால் நம்ம விடவே கூடாது, அந்த காக்காவை எப்படியாவது அடித்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிங்கும் பிங்குவும் ஒரு திட்டம் போடுது. அந்த திட்டம் வந்து அந்த பெர்சி காக்காவுக்கும் தெரிஞ்சிடுது. ஐயோ, நம்ம இனிமே இந்த காட்டுக்குள்ள இருந்தா நம்ம உயிருக்கே ஆபத்து, நம்ம இந்த காட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சி காக்கா அந்த காட்டை விட்டு வெளியேறிடுது. இப்படியே துரிஞ்சுக்கிட்டே இருந்த பெர்சி காக்கா ஒரு நாள் ஒரு பெரிய காட்டை பார்க்குது. பரவாயில்லையே, இங்க வந்து நம்ம எப்படியாவது தங்கறதுக்கு இவங்க இடத்த கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இங்கேயே தங்கிடலாமே. யார் இது? நம்ம காட்டுக்கு யார புதுசா வந்திருக்காங்க. வணக்கம், நான் வந்து பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். எனக்கு இந்த காட்டுல தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்சி காக்கா கேக்குது. நாங்க வந்து புதுசா யாரையும் ரொம்ப சேர்க்கறது கிடையாது, ஏன்னா இங்க நிறைய பேர் இருக்கோம். அதனால யாரையுமே நாங்க புதுசாலாம் சேர்த்தா அவங்களுக்கும் உணவு கிடைக்கணும்ல, அதனால நாங்க யாரையுமே சேர்க்கறது. நீங்க உணவுக்காகலாம் பார்க்க வேணும், எவ்வளவு உணவா இருந்தாலும் நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்சி காக்கா சொல்லுது. சரி, அப்பனா நீங்க இங்கே இருந்துக்கலாம். எப்படியோப்பா, நமக்கு இங்க தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைச்சு போச்சு. இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல இருப்போம், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தானியங்களை எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிடுவோம் வேற ஒரு காட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்சி காக்கா ஒரு திட்டம் போடுது. இது தெரியாத இந்த புது பறவைகள் அதுக்கு இடமும் கொடுத்து அது ரொம்ப அன்பாகவும் பார்த்துக்குதுங்க. இப்படியும் ஒரு சில நாட்களும் கழிஞ்சுது. போனதும் ஒரு இடத்துல இருந்தும் நிறைய தானியங்கள் குறைய ஆரம்பிச்சுது. அங்கே இருக்கக்கூடிய பறவைங்களுக்கும் விலங்குக்கும் ஒன்றுமே புரியல. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போய் ஒரு இடமா எடுத்துக்கிட்டு வந்து வைக்கிற தானியங்கள் எல்லாம் தினமுமே எப்படியாவது குறையுது. யார் நம்ம காட்டுல எடுக்கிறவங்க? நம்ம யாருமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ வந்து இந்த பெர்சி காக்கா என்ன பண்ணுது, ஒரு காய்கையும் ஒரு பழத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல தெரியாம புதைச்சு புதைச்சு வைக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு நாளைக்கு மூட்டை கட்டி நம்ம போற இடத்துக்கு தூக்கிட்டு போயிடணும். அங்க போயிட்டா நம்ம ஒரு இடத்த பிடிச்சி நம்ம தனியா வாழ்ந்துக்கணும், யாரையுமே நம்ம கூட சேர்க்க கூடாது. அங்க போனா போற இடத்துல தானியங்கள் ஒரு சில நாட்கள்ல கிடைக்கலனா நம்ம இந்த சேர்த்து வச்சுக்கிற அந்த தானியத்தை சாப்பிட்டு நம்ம மாட்டும் ஜாலியா இருக்கலாம், நமக்கு உணவு பஞ்சமே இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த பெர்சி காக்கா இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. உடனே இல்லை, இதுக்கு என்னமோ காரணம் இருக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம காட்டில் இப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கிளி வந்து ஒன்று யோசிக்குது. அப்போ வந்து அந்த புதுசாக வந்த காக்கா மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு யானை வந்து சொல்லுது. ஓ அப்படியா, எனக்குமே அந்த சந்தேகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்காவை தேடுதுங்க. போய் அங்கே பார்க்குதுங்க. பார்த்தா நிறைய பழங்கள் இருக்கு. அச்சச்சோ, நம்ம அடுக்கி வச்ச பழமெல்லாம் இங்க யாரு கொண்டு வந்து கொட்டி வச்சது புதைச்சு? உடனே இந்த பெர்சி காக்காவுக்கு ஒண்ணுமே புரியல. அச்சச்சோ, நம்ம மாட்டிக்கிட்டோமோ. உன்னை நம்பி தானே நாங்க இந்த காட்டுக்குள்ள சேர்த்தோம், எங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு. இந்த பெர்சி காக்காவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். நாங்க உன்னை மன்னிக்கவே முடியாது. நாங்க எவ்வளவு நம்பி உன்னை நாங்க இந்த காட்டுக்குள்ள உனக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த நன்றி கூட உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இந்த பெர்சி காக்காவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிடுங்க, என்ன திருடவே மாட்டேன், நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லுது. சரி, ஏதோ நீ மன்னிப்பு கேட்கறதுனால ஒன்று நாங்கள் விடுறோம், ஆனால் இதே தவிர எங்கேயுமே செய்யாத, நம்பிக்கை துரோகம் பண்ணவே கூடாது. நம்பினவங்களுக்கு உன்னை நம்பி நாங்கள் காட்டில் சேர்த்தோம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி துரோகத்தை பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த கிளிகள் சொல்லவும் இந்த பெர்சி காக்காவும் இனிமே நான் திருடவே மாட்டேன், உங்களோட நான் ரொம்ப நல்ல நண்பனா இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஒன்னா நட்புறவா எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிடுதுங்க.